ஹே ஆல். பொதுவா பணத்தை பத்தின அபிப்பிராயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மள பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நாம பணக்காரங்களா ஆகணும்னா கடுமையா உழைச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு. ஆனா ரியாலிட்டில அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள், அதே மாதிரி லியபிலிட்டிக்கும் அசட்ஸ்க்கும் இருக்க வித்தியாசங்கள். இத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே நாம தூங்கும் போது கூட பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. இன்னைக்கு நாம பார்க்க போற புக் ரிச் டேட் புவர் டேட். இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி. இவர் தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச 2 தந்தைகளின் எண்ணங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது இவரோட ஓன் ஃபாதர் ஒரு புவர் டேடாகவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபாதர் ரிச் டேடாவும் இருந்திருக்காங்க. தன்னோட புவர் டேட் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்த ரிச் டேட் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த புக் முழுக்க முழுக்க பணத்தோட மைண்ட் செட்டை பத்தியும் இன்வெஸ்ட் பண்றத பத்தியும் தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த 2 டேட்ஸோட தாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புக்ல பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லி கொடுக்கல. ஆனா நாம பணத்தை எப்படி பார்க்கணும், நம்ம லைஃப்ல அந்த பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. நாம பணக்காரங்களா இருக்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. ரிச் பீப்புள் எப்போதுமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அந்த பணத்தை வச்சு எப்படி எல்லாம் வேலை செய்யலாம்னு யோசிப்பாங்க. ரிச் பீப்புளோட ஃபோக்கஸ் எப்போதுமே அசட்ஸ்ல தான் இருக்கணும். புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் எப்போதுமே லியபிலிட்டிஸ்ல தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ராபர்ட் இந்த புக்ல 6 லெசன்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னன்னுங்கிறத நாம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். லெசன் நம்பர் 1, தி ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணக்காரங்க எப்போதுமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்களாம். அப்புறம் வேலை செய்யாம எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த லெசன்ல ஆத்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வராருன்னா, நார்மல் எம்ப்ளாய்க்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஆத்தர் 9 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாராம். அது என்னன்னா, அவருக்குன்னு ஒரு லைப்ரரி இருந்துச்சு. அங்க இருக்க சில காமிக் புக்ஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ரெண்ட்டுக்காக கொடுப்பாராம். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நாம பிசிக்கலா அங்க இல்லைன்னா கூட நம்ம பிசினஸ் நமக்காக மணி ஏர்ன் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவர் மணி ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிக்சர்ல ஈங்கிறது எம்ப்ளாயை குறிக்குது. யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ வேலை செஞ்சு கொடுக்கறது. நமக்குன்னு ஜாப் இருக்கும், சேலரி இருக்கும், வேஜஸ் இருக்கும், கமிஷன்ஸ் கூட இருக்கும். ஆனா நமக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பர் பாஸ்க்காக தான் நாம வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட்ல பாத்தீங்கன்னா தனக்கு தானே வேலை செஞ்சுக்கிறது. அதுல வர இன்கம் டைரக்டா நம்ம எஃபோர்ட்ஸோட டைப் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க, ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் வச்சிருக்கவங்கன்னு சொல்லலாம். இதே ரைட் சைட்ல வந்தீங்கன்னா பி பிசினஸ் ஓனரை குறிக்கும். இந்த பீப்புளால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஈவன் அவங்க அந்த இடத்துல இல்லனா கூட. அது எப்படின்னா, யாரோ ஒருத்தர் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவங்களுக்கு ப்ராஃபிட்டை அள்ளி கொடுப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, எம்ப்ளாயிஸ் தான். ஆத்தர் இந்த பிசினஸ் ஓனர்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுதான் அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கணும். இதோ அப்படியே இன்வெஸ்டர் பக்கம் வாங்க. இந்த இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் தூக்கத்திலேயே பணத்தை சம்பாதிக்கிறவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் எதுல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் அப்படின்னு எதெல்லாம் கரண்ட் மார்க்கெட்ல பீக்ல போகுதோ அதுலலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதுல வர ரிட்டர்ன்ஸ்ல இருந்து இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஆத்தர் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு. நாம பார்த்த இந்த 4 கேட்டகரியுமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா அதுல பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த பணத்தை நாம எப்படி சம்பாதிக்கிறோம்னு இந்த இடத்துல இந்த ஆத்தர் 2 பர்சன் பத்தி சொல்றாரு. பர்சன் ஏ ராபர்ட் அப்படிங்கிறவரு மந்த்லி 1.5 lakhs ஏர்ன் பண்றாரு. ஆனா அந்த பணத்தை வீண் செலவுகளுக்கு அவர் செலவு செய்யறாரு. இதனால அவர் கையில எந்தவித சேவிங்ஸோ எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்ல. அடுத்ததா பர்சன் பி மைக் அப்படிங்கிறவரு மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்றாரு. ஆனா இவர் தன்னோட வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் பர்சன் ஏ இல்ல பர்சன் பி 2 பேர்ல யாருதான் ரிச் பர்சனா மாறி இருப்பாங்க? பர்சன் ஏக்கு தான் சேலரி கூட. அப்போ அவர் தானே ரிச் ஆகியிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு. பர்சன் ஏ என்னதான் அதிகமா சம்பாரிச்சாலும் அவர்கிட்ட எந்தவித சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தான் இல்லையே. அப்புறம் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரோ ஆகும் சொல்லுங்க? பர்சன் பி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி தன்னோட சேவிங்ஸை பல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி நல்ல growth பார்த்தது பர்சன் பி தான். செகண்ட் லெசனா ஆத்தர் சொல்றது, why learn financial literacy.
பணக்காரங்க ஏன் இன்னும் பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா நிதி எழுத்தறிவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. நிறைய பேரு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்க முக்கியமான சொத்து அவங்க படிச்ச படிப்பு தான். அதுலயும் பணத்தை பத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பணம் சம்பாதிச்சவங்க கூட இந்த பணத்தை எப்படி கையாளணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியாததால அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணக்காரங்களா ஆகவே முடியாது. மொத்தத்துல என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பணத்தை எப்படி பாத்துக்கணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபியூச்சர்ல அதுல இருந்து நமக்கு இன்கம் வருமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மந்த்ரா டு பிகம் ரிச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் அசெட்ஸ் அண்ட் லியபிலிட்டிஸ். கேஷ் ஃப்ளோ இஸ் அ கிங், இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. நமக்கு வர இன்கமையும் நம்ம செலவு பண்ற எக்ஸ்பென்சஸையும் தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஷ் ஃப்ளோல ரெண்டு விஷயம் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு. நம்ம அக்கௌண்ட்குள்ள காசு வந்ததுன்னா அத கேஷ் ஃப்ளோ இன் அப்படின்னும், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு வெளியில போகுதுன்னா அத கேஷ் ஃப்ளோ அவுட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் குறிக்குது. பர்சன் ஏ ராபர்ட்டோட லைஃப்ல கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. அதே பர்சன் பி மைக் அவரோட லைஃப்ல இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்திருக்கு. சரி, அசெட்ஸ்னா என்ன, லியபிலிட்டிஸ்னா என்ன? ரெண்டுமே நம்ம பணம் செலவு பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம மைண்ட் கேட்க ஆரம்பிச்சதுன்னா நாம இன்னும் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில தான் இருக்கோம்னு அர்த்தம். அசெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம்ல, அது நாளைக்கு எப்படியோ ஒரு வழியில நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஆனா லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஆடம்பரத்துக்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் செலவு பண்றோம் இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா நம்ம தேவைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல உண்மையான தேவைகள், தேவையில்லாத தேவைகள்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். நம்ம மெயின்டெனன்ஸ், பில்ஸ், டாக்ஸ் பே பண்றதுன்னு இது எல்லாமே தேவையான செலவுகள்ல வரும். தேவையில்லாத செலவுகள்ல எதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு வார்ட்ரோப்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனாலும் ஷாப்பிங் போகும்போது ஏதோ ஒரு ட்ரெஸ் நம்ம கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா போதும், நம்ம கிட்டதான் காசு இருக்கேன்னு டக்குன்னு அதை போய் வாங்கிடுவோம். இவ்ளோ சொல்றனே, நானும் இதே கேட்டகரி தான். நீங்களும் அதே கேட்டகரினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேரு நம்மள மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் தானே. ஆனா அசெட்ஸ் அப்படிங்கிறது நாம ஒரு வீடோ இல்ல கடையோ கட்டி விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து மாசம் மாசம் நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். சோ அசெட்ஸ்ல நாம செலவு பண்ற பணம் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி நம்ம அக்கௌண்ட்க்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஆனா லியபிலிட்டிஸ்ல நம்ம செலவு பண்ற பணம் எப்போதும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வரவே வராது. இது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு இந்த ஆத்தர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இதோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். புவர் பீப்புளுக்கு என்னதான் இன்கம் வந்தாலும் பெருசா அசெட்ஸ்னு எதுவும் இருக்காது. அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கே போயிடும். அடுத்ததா மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்களுக்கு வர இன்கம் எஃப்டிலயோ இல்லனா ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்லயோ போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல அசெட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஆனா லியபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான காரு, அதுக்கு மெயின்டெனன்ஸ், ஃபியூவல் காஸ்ட்னு தேவையில்லாத வீண் செலவுகள் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா ரிச் பீப்புள் பாத்தீங்கன்னா தனக்கு வர இன்கம் ஸ்டாக் மார்க்கெட், கோல்ட், ரியல் எஸ்டேட்னு செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதே மாதிரி அவங்க லியபிலிட்டிஸ்லயும் பணத்தை ஜெனரேட் பண்ற விஷயங்களுக்காக தான் இருக்கும். உதாரணத்துக்கு புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ஈவன் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அதுல இருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குன்னு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தான் எம்ப்ளாயிஸ். இந்த லெசன் தான் நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்டாவே இருக்க போகுது. இப்ப சொன்ன விஷயங்களை ஜஸ்ட் கேட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா எந்தவித யூஸுமே இருக்காது. அதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாட்கள்லயே உங்க லைஃப்ல நடக்க போற வித்தியாசங்களை நீங்க பாப்பீங்க. அடுத்த லெசன் என்ன தெரியுமா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். பொதுவா இந்த வார்த்தைகளை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது தானே. அதுதான் இந்த ஆத்தரும் சொல்லியிருக்காரு. உன்னோட வேலைகளை மட்டும் நீ பாத்தீனா உன் லைஃப்ல சக்சஸ் ஆகலான்னு. நிறைய பேரு அவங்க பாக்குற வேலையை தான் பிசினஸ்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு அவங்கள பணக்காரங்களாக்குறாங்க. நாம உண்மையாவே பணக்காரன் ஆகணும்னா நாமளே சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாமளே அதுக்கு முதலாளியாவும் இருக்கணும்.
இங்க புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளை பத்தியும் ரிச் பீப்புளை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்டையும் விலை உயர்ந்த பொருட்களையும் தான் அசட்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு மேல லோன் கூட இருக்கலாம். இது எல்லாமே அவங்க வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு இந்த கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு ஒரு முடிவுல இருப்பாங்க. ஆனா ஒருவேளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்க வேலையே நமக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதுக்கு பதில் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கடன் பிரச்சனைகளுக்கு போறதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இதுதான் இந்த ஆத்தரும் சொல்லியிருக்காரு. ஆனா பணக்காரங்க எப்போதுமே ஒரு பிசினஸ பாத்துட்டு இருக்கும் போதே அடுத்து நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்களாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்களோட லியபிலிட்டிஸை கூட எப்படி ப்ராஃபிட்டா மாத்தலாம்னு யோசிப்பாங்களாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்காக எப்போதுமே கடன் வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த லெசன், தி ஹிஸ்டரி ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் தி பவர் ஆஃப் கார்பரேஷன்ஸ். அதாவது இந்த கவர்மெண்ட், இந்த டாக்ஸஸ், இது எல்லாமே பணக்கார கார்ப்பரேட் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு லாபம் கொடுக்கற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுவாரு? தன்னோட எம்ப்ளாயிஸை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. கடைசியா மிச்சம் மீதி இருக்கிறத அவர் டாக்ஸா பே பண்ணா மட்டும் போதும். ஆனா இதுவே அந்த கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயி எடுத்துக்கோங்க, முதல்ல ஏர்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாக்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா டாக்ஸ புடிச்சிட்டு மீதி பணம் தான் அவங்க கைக்கே வரும். அப்படி இருக்க மிச்சம் மீதி அவங்க கையில இருக்க பணத்தை தான் அவங்க தேவைகளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முதல்லலாம் இங்கிலாந்துலயும் அமெரிக்காலையும் வரின்னு எதுவுமே கிடையாதான். பணக்காரங்க கிட்ட இருந்து வரி வசூலிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட உண்மையான பிளானேவான். ஆனா போக போக கவர்மெண்ட்டுக்கு காசு பத்தலன்னு ஏழைங்க கிட்டையும் நடுத்தர மக்கள் கிட்டையும் வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனிஸா எப்படி சட்டப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா பணக்காரங்களுக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கும். ஏழைங்களை விட அவங்க ரொம்பவே முன்னுக்கு போக முடியும். ஏன்னா அவங்க இந்த கம்பெனிங்கிற ஒரு உயிர் இல்லாத சட்ட ரீதியான உடம்ப உருவாக்கி இருக்காங்களாம். ஏன்னா பணக்காரங்க தங்களோட சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, வரியில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை கேட்கும்போது யாருக்கெல்லாம் லக்கி பாஸ்கர் படம் ஞாபகத்துக்கு வந்தது சொல்லுங்க. கரெக்டா இந்த லெசன் ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கும் வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பணக்காரங்க எப்படி சட்ட ரீதியா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட சொத்துக்களை காப்பாத்தலாமா அப்படிங்கறது தான் இந்த ஆத்தர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போற லெசன், தி ரிச் இன்வெர்ட் மணி. இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம பிறக்கும் போதே எல்லாருமே ஒவ்வொரு டேலண்டோட தான் பிறந்திருப்போமா. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தாலையும் தடுமாற்றத்தாலையும் தான் நம்ம டேலண்ட்டை நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல இருந்து மணியை ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. பணக்காரங்க வாய்ப்புகளை உருவாக்குறதாகவும் மத்தவங்க வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. நம்ம லைஃப்ல லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயாவது ஒரு நாள் வரும் அப்படின்னு யோசிச்சு நாம ஐடலா உட்கார்றது இல்லையா, அதே மாதிரிதான் பணமும் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை உருவாக்கணும் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ஆத்தர் சொல்றாரு. நிறைய பேரு நம்ம தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே எந்தவித ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டாங்க. பீப்புள் ஹூ அவாய்ட் ஃபெயிலியர் ஆல்சோ அவாய்ட் சக்சஸ் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆத்தர் சொல்லியிருக்காரு. எப்போதுமே நம்ம எமோஷன்ஸ் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மணி மேக்கிங்க தான் பாதிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒண்ணு நாம தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்போம், இல்ல பேராசையால எல்லாமே நமக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கறத யோசிச்சு எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம சட்டு சட்டுன்னு ஏதாவது ஒரு காரியத்துல இறங்கியிருப்போம். இது ரெண்டுமே சக்சஸ நம்ம லைஃப்குள்ள கொண்டுட்டு வராது. ஸ்கில்ஸ் இருந்து இன்வெஸ்ட் பண்ண பயந்தாலும் சரி, இல்ல எந்தவித ஸ்கில்ஸும் இல்லாம சட்டு சட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே நாம பணக்காரங்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பேரியர்ஸா இருக்கும். பணக்காரங்க எப்போதுமே பணத்தை உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இவங்களோட கீ பாயிண்டே. அது முக்கியமா ஆத்தர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறது ரியல் எஸ்டேட்டை பத்தி தான். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற லெசன், ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணத்துக்காக நாம எப்போதுமே வேலை செய்யக்கூடாது. அந்த பணத்தை எப்படி எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல தான் நாம ஒர்க் பண்ணணும்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிளே இந்த ஆத்தர் தான். இவரு சேல்ஸ பத்தின ஸ்கில்ஸ நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதை ஒரு புக்கா ப்ரமோட் பண்ணி அதுல இருந்து மணியை ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த புக் ரொம்பவே பாப்புலரான ஒரு புக். யோசிச்சு பாருங்க, இந்த புக் நிறைய புக் ரீடர்ஸோட வீட்ல கண்டிப்பா இருக்கும். அவரோட ஸ்கில்ஸ எப்படி மணியா கன்வெர்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இதுதான் ஆத்தர் நம்மளையும் ட்ரை பண்ண சொல்றாரு.
எப்போதுமே பணத்துக்கு பின்னாடி நாம போகக்கூடாது, அந்த பணத்தை தான் நம்ம பின்னாடி தேடி வர வைக்கணும். நிறைய பேர் நம்ம அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் இருந்தா நாமளும் பணக்காரன் தான் அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது கம்மி இன்ட்ரெஸ்ட் தானே. நம்ம பணத்தை வேற எதுலயாவது முதலீடு செய்ய பயந்து போய் தான் இந்த மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்றோம். இதனால பெருசா நமக்கு லாபம் எதுவும் கிடைக்க போறது இல்ல. உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இத ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேங்க் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா 1030 ரூபாயில இருந்து 1050 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குதுல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த லாபம் எப்ப கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான். இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது 1100 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் விற்கும். இப்படி வருஷத்துக்கு வருஷம் எல்லா ப்ராடக்ட்ஸோட ரேட்டும் ஏறிக்கிட்டே தான் போகும். ஆனா நாம பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்க பணம் எவ்வளோ ஏறுது? நிச்சயமா நம்ம எக்கானமி காஸ்டோட கம்மியா தான் ஏறும். அதுவே அந்த பணத்தை வேற எதுலயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 1 இயர்க்கு அப்புறம் பேங்க்ல கொடுக்கற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாவே கிடைக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றேன். நிறைய பேர் லோன் வாங்கி கார், பைக் அப்படின்னு ஆடம்பரமான செலவுகளை செய்வாங்க. சில பேர் நம்ம கிட்ட தான் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கே அப்படிங்கிற தைரியத்துல எந்த கடைக்கு போனாலும் அந்த கார்டை இப்படி ஒரு ஸ்வைப் அப்படி ஒரு ஸ்வைப்னு செஞ்சு ஜாலியா ஷாப்பிங் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே நம்மள இன்டைரக்டா ஏழையாக்கிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மள எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஆனா இதுவே நம்ம லோன் வாங்கி ஒரு அசெட்டை வாங்கினோம்னா அது நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இந்த இடத்துல அசெட் அப்படின்னு நான் சொல்றது ஒரு வீட்டை தான். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க ரெண்ட்டுக்கு விட்டு அந்த ரெண்ட்டை வச்சு இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 50 லட்சம் கொடுத்து வாங்குற ஒரு அபார்ட்மெண்ட் இஎம்ஐ அது இதுன்னு சேர்த்து எப்படியும் ஒரு 75 லட்சமாவது வரும். இந்த லோனை ஒரு 10 வருஷம் கட்டுவீங்களா? ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்டோட ரேட்டு கண்டிப்பா பாதிக்கு பாதி கம்மியாயிருக்கும். இப்படிதான் நிறைய பேர் அபார்ட்மெண்ட் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம லாஸ்க்கு அபார்ட்மெண்ட்ஸை வித்திருக்காங்க. இதுவே நீங்க பேங்க்ல லோன் வாங்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸா வாங்கும்போது நீங்க ரெண்ட்ல இருந்து வர அமௌண்ட்டை இஎம்ஐக்கு பே பண்ணிக்கலாம். 50 லட்சத்துக்கு இன்னைக்கு நாம வாங்குற வீடு 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா 1 கோடி ரூபாய்க்கு போகும். இஎம்ஐயோட சேர்த்து நீங்க எப்படியும் ஒரு 75 லட்சம் கட்டினா கூட 25 லட்சம் உங்களுக்கு லாபம். இந்த டெக்னிக் தான் ரிச் பீப்புள் யூஸ் பண்றாங்க. உங்கள எத்தனை பேர் அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஒரு குட்டி கதை பார்த்துடலாமா? ஒரு பெரிய ஐடி ஆஃபீஸ்க்கு முன்னால ஒரு சின்ன சமோசா கடை ஒன்று இருக்கு. அந்த ஐடி ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி இந்த சமோசா கடைக்கு அப்பப்போ வந்து சமோசா சாப்பிடுவாரு. இப்படியே ஒரு 10 வருஷம் போகுது. அந்த ஐடி எம்ப்ளாயி இப்போ ஒரு மேனேஜரா ப்ரமோட் ஆயிருக்காரு. அப்பதான் ஒரு நாள் அந்த சமோசா கடைக்கு போன இவர் அந்த சமோசா போடுறவரை பார்த்து, ஏன்பா நானும் உன்னை 10 வருஷமா பாக்குறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, உன் லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல, என்ன பாரு ஒரு சாதாரண எம்ப்ளாயை இங்க ஜாயின் பண்ண வந்தேன், இப்போ மேனேஜரா ப்ரமோட் ஆயிருக்கேன், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு தன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னதும் அந்த சமோசா கடைக்காரர் அந்த மேனேஜரை பார்த்து, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு கடைய வாடகைக்கு தான் எடுத்திருந்தேன், ஆனா இப்போ இந்த இடத்த எனக்கு சொந்தமாவே வாங்கிட்டேன், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், அது மட்டும் இல்ல நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கடைய எனக்கு அப்புறம் என்னோட பசங்க எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு பெருமையோட சொன்னாராம். அது என்னவோ ஒரு விதத்துல உண்மைதாங்க. மத்தவங்களுக்காக நாம வேலை செய்யும் போது நாம பினான்சியலா growth ஆகும், ஆனா கண்டிப்பா பெரிய அளவுல இருக்காது. இதுவே சொந்தமா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா சீக்கிரமே உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். நம்மள பல பேர் சம்பளம் அதிகரிக்கும் போது வாழ்க்கை தரத்தையும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நெட்வொர்த் அதிகரிக்காம இன்வெஸ்ட்மெண்ட்ல அக்கறை காட்டணும். நாம சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த பணத்தை எப்படி செலவு செய்யறோங்கிறது தான் முக்கியம். சேவ் பண்ண தெரிஞ்ச நமக்கு அதை ப்ராப்பரா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நாமளும் ரிச் பீப்புள் ஆக முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சில பிசினஸ் ஐடியாஸ் தோணிருக்கலாம். அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா கேட்டவங்களுக்கு பணத்தை பத்தின இமேஜ் டோட்டலா மாறி இருக்கும். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட இந்த எஃபர்ட்க்கு நீங்க தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கும் புக்ஸ் படிக்க தான் பிடிக்காது, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க.
இல்ல உங்க கேங்ல பிசினஸ் பண்ற ஐடியா யாருக்காவது இருந்ததுனாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் ரிவ்யூ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு புக் ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.